ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஈஸியான மெத்தடில் ஒரு பட்டியாலா பேண்ட்டு தைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி எப்போவும் மிஷினுக்கு ஆயில் போட்டு நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிஷின் தைக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பேண்ட்டு கட்டிங்க்கு. அதில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டு இருப்பேன். கால் பகுதிக்கும் இடுப்பு பகுதிக்கும் 1/2 இன்ச்சு நம்ம தையல் விட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அதுக்கு 1/2 இன்ச்சு தையல் விட மறந்துடாதீங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க துணியை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் கால் பகுதியை தான் அடிக்க போகிறோம். நல்ல பக்கமும் ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம தொட லூஸ்க்கு அளவு விட்டு இருப்போம் இல்லையா, அதை நம்ம 1/2 இன்ச்சு கேப்பில் அடித்து எடுத்துக்கலாம். அந்த வளைவு வர பகுதியை அடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே நான் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் எப்பவும் 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி அந்த வளைவு பகுதியை தையல் போட்டு எடுத்துக்கலாம் 1/2 இன்ச்சு கேப்பில். நல்லா இது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கும் நான் 2 பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். அந்த வளைவு பகுதியை தையல் போட்டு எடுத்தாச்சு 2 பக்கமும். தொடையோட உயரம், அந்த லூஸ் உயரம். அதுக்கப்புறம் நம்ம சென்டர் அர்க்கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா நமக்கு காலோட அந்த ஷேப்பு கிடைச்சிடும். நான் கீழ்ப்பகுதி சில பேர் அப்படியே மடித்து அடிப்பாங்க. அது கால்கிட்ட ஸ்டிஃபாகவும் நிற்காது. நம்ம இதுக்கு உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு துணி வச்சும் அடிக்கலாம். நான் கேன்வாஸ் வச்சு அடிக்க போகிறேன். நம்ம கால் பாட்டத்துக்கு நான் மடித்து தைக்க 2 இன்ச்சு விட்டுருந்தேன். நான் இந்த கேன்வாஸ் 1/2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். கீழே அந்த 1/2 இன்ச்சு கேன்வாஸ்க்கு மேலே மடித்து வச்சு நான் அயன் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு மட்டும் அந்த கிளாத்து கேன்வாஸ்க்கு மேலே வர மாதிரி நான் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டேபிள் வாங்கினது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு அயன் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி 1 ஃபோல்டு பண்ணியும் நீங்கள் மடிச்சுக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு மொத்தம் கிடைக்காது. நான் டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து அடிக்க போகிறேன். நான் 2 கால் பகுதிக்குமே இதே மாதிரி அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம காலில் மடித்து அடிக்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் கையால் மடித்து விட்டிங்கன்னா டபுள் ஃபோல்டுக்கு அடிக்க ஈஸியாக இருக்கும். நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கிறதால மடிப்பு நல்லா அழகாக வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ மேலே ஒரு தையல் போட்டுட்டோம். கீழேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது 2 தையலுக்கும் சென்டராக வர மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்த காலுக்கும் மடித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஃபோல்டு நல்லா ஸ்டிஃபாக நின்றுடும். அதுக்கப்புறமா நீங்கள் மேலே தையல் போடுங்க. இப்போ கீழேயும் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சென்டர் தையலும் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 கால் பகுதிக்கும் பாட்டம் அடித்தாச்சு. இப்போ நம்ம 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கீழே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருந்தேன். அந்த 1/2 இன்ச்சு கேப்பிலே நம்ம அழகாக அடித்து எடுத்துக்கிட்டு வந்துடணும். அப்போ தான் அந்த ஷேப் அழகாக இருக்கும். இந்த கால் பகுதி நம்ம கிராஸாக தான் போயிருக்கோம், கிராஸாக வெட்டியிருப்போம் இல்லையா, தைச்சிக்கிட்டு வாங்க. சென்டர் பாருங்கள் ஈவனாக வந்துடுச்சு. அதே மாதிரி லூஸ் விட்டு அடிங்க. அடியில் துணி ஏதாவது மாட்டியிருக்கான்ட்டு கையை வச்சு தள்ளி விட்டுக்கிட்டு அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி இந்த கால் பகுதிக்கிட்டேயும் நம்ம 1/2 இன்ச்சுக்கு தான் அடிச்சுட்டு வரணும். அந்த கால் பாட்டம் அடிச்சு இல்லையா, அதை எடுத்து ஈக்குவலாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் செக் பண்ணி மார்க் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா பிசர்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ நமக்கு கால் பகுதி ரெடி ஆயிடுச்சு. நாம் அடுத்து இடுப்பு பகுதியை நம்ம அடித்து எடுத்துக்கலாம்.
நான் வந்துட்டு நாடா அடிக்கிறதுக்கு சைடில் வந்துட்டு 1.5 இன்ச்சு விட்டுருந்தேன். அந்த 1.5 இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி மேலே நாடா ஃபோல்டு கோப்போம் இல்லையா, அங்கே வந்து 2 இன்ச்சுக்கு விட்டுருந்தோம். அந்த 2 இன்ச்சுக்கும் மேலே 1/2 இன்ச்சு கேப்புக்கு மட்டும் நீங்கள் தையல் அடிக்கக்கூடாது. அங்கே தான் நம்ம வந்துட்டு நாடா கோப்போம். அதனால் அங்கே மட்டும் தையல் அடிக்காதீங்க. இது 2 இந்த பெல்ட் பகுதி ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்திருக்கோம். எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டு கிளாத்தாகவே கிடச்சிடுச்சு. அதிக ஜாயிண்ட் போடுற வேலைலாம் இல்லை, ஏன்னா துணி எனக்கு தாராளமாக இருந்தது. இப்போ நம்ம சென்டர் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் கிடைக்கும். நீங்கள் கையை வச்சு நல்லா நீவி விட்டுக்கிட்டு இது மாதிரி சின்னதாக ஃபோல்டு பண்ணி அடிங்க. இதுதான் நம்ம நாடா கட்டுறதுக்கோட முன்னாடியோட சென்ட்ரு பாயிண்ட்டு. சில பேர் பேக் சைடும் சென்ட்ரு போட்டு அடிப்பாங்க. நான் பேக் சைடு வந்துட்டு ஜாயிண்ட் பண்ணலை. எனக்கு துணி நீட்டாகவே கிடைச்சதால எனக்கு ஒரு ஜாயிண்ட்டு மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ நாம் ஜாயிண்ட் பண்ணதை 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணி மடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நாடா கோக்கிறதுக்கு ஹோல் விழுந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மேலே பெல்ட்டை வந்துட்டு 2 இன்ச்சு விட்டு இருந்தோமா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ நீங்கள் மடித்து இது மாதிரி சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா அந்த நாடா கோக்கிறதுக்கான அந்த பகுதி வந்துட்டு பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும், சுருக்கம் இல்லாமலும் தைக்க வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு மடித்து வச்சு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மீதி எனக்கு வந்துட்டு 1.5 இன்ச்சு துணி இருக்கும் நாடாக்கு. அதை நான் அப்படியே மடித்து வச்சு அதுக்கு மேலே தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இது மாதிரி ஈவனாக வரலை அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோட்டுக்கு மேலே அப்படியே மடித்து வச்சு அடித்து எடுத்துகிட்டு வாங்க. அப்போ பார்க்க வந்துட்டு நல்லா ஈவனாக அழகாக கிடைச்சிடும். நான் சின்ன சின்ன டாட் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதனாலே எனக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாடா கோக்குற பகுதி அடித்து எடுத்தாச்சு. இப்போ நாம் அடுத்து வந்துட்டு கால் பகுதியும் இந்த மேல் பகுதியும் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கு நான் வந்து சென்டரை வந்து மடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ தையல் போட்டு எடுத்து இல்லைங்களா, அந்த சென்டரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் பேக் சைடு சென்டர் கிடைக்கும், அங்கே ஒரு அர்க்கத் கொடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டத்தையும் மடித்து ஃபோல்டு பண்ணிங்கன்னா 4 லேயர் கிடைக்கும். அங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, இது மாதிரி டீஸ் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க 2 பக்கமும். ஏன்னா நம்ம அந்த மார்க் பண்ண இடத்துக்கிட்ட தான் நம்ம சுருக்கு வைக்க போகிறோம், அதனால் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கால் பகுதி நம்ம தொடலூஸ் வச்சு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டரும் இப்போ நாடா வச்சோம் இல்லையா அந்த சென்டரும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நல்ல பக்கமும் பார்த்துருக்கணும். இப்போ நம்ம வந்து சைடு தான் சுருக்க வைக்க போகிறோம். இது வந்துட்டு சென்டரில் சுருக்க வச்சா அது நார்மல் பேண்ட் மாதிரி இருக்கும். அந்த சுருக்கமே அப்படியே சைடில் நிறையா தெரிஞ்சுதுன்னா அது வந்து பட்டியாலா லுக் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இடத்துல இங்கே தான் லெஃப்ட்டு ரைட்டில் சுருக்க வைக்க போகிறோம். இந்த சென்டரில் இருந்து நீங்கள் தையல் போட ஆரம்பிச்சுக்குங்க. நல்லா தையல் அப்படியே அதுக்கு மேலே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கிட்டு வாங்க. நம்ம மார்க் பண்ண இடமும் அர்க்கத் பண்ண இடமும் கரெக்டாக வச்சுக்கிட்டு மீதி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் தான் நாம் வந்து சுருக்க வைக்க போகிறோம். அந்த கொஞ்சம் தூரம் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சென்ட்ரு வந்துட்டு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணதோ அர்க்கத் பண்ணதோ கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் பின் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி குட்டி குட்டி சுருக்கமாக இது மாதிரி கை வச்சு மடித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு சுருக்கம் வைக்கிறப்பவும் பின் பண்ணி குத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்துட்டு எடுத்துக்கிட்டு வராமல் இருக்கும், அப்படியே ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு. நான் கையை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன். இது மாதிரி எல்லா சுருக்கமும்
சின்ன சின்னதாக ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். தச்சு முடிச்சதும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு துணி கரெக்டாக இந்த பக்கம் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த சுருக்கம் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் கையை விட்டுறாமல் பார்த்து பொறுமையாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பக்கம் அடிக்கணும். அப்போ ஆப்போசிட்டாக மடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு அடிச்சிட்டோம். அடுத்தது ரைட் சைடு அடிக்கிறப்ப ஆப்போசிட் சைடு வச்சு சின்ன சின்னதாக இது மாதிரி சுருக்கம் வச்சுக்கி ஊசியை வந்து குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி அடிங்க. இது மாதிரி சின்ன சின்ன சுருக்கம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 சென்டரும் ஒன்றா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பகுதிக்கு சுருக்கம் வைக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக சுருக்கம் வச்சு எடுத்தாச்சு. மீதி இருக்க துணியை தையல் போட்டு எடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், மார்க் பண்ண இடம் வந்துடுச்சு. இதுவும் அர்க்கத் பண்ண இடமும் கரெக்டாக வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம இது மாதிரி சின்ன சின்ன சுருக்கம் வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு சுருக்கத்துக்கும் நீங்கள் ஒரு பின் குத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புதுசாக தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் கையாலே அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஆப்போசிட் சைடு சுருக்கம் வச்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன சுருக்கம் வச்சு ஒரு சுருக்கத்துக்கும் ஊசி வச்சு குத்தி நிறுத்திக்குங்க. இப்போ மீதி இருக்க கிளாத் எல்லாத்துக்கும் சுருக்கம் வச்சுக்கிட்டேன் நான். பாருங்கள், கரெக்டாக சுருக்கம் வந்துடுச்சு. இன்னும் 2-3 சுருக்கம் தான் வரும். அவ்வளோதான், எல்லா துணியும் நம்ம சுருக்கம் வச்சு முடிச்சிட்டோம். எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ மீதி இருக்க கேப்பெல்லாம் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுருக்கம் வச்சு முடித்தாச்சு, தச்சு எடுத்தாச்சு. நீங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சுருக்கெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செகண்டு தையல் அது மேலே சுற்றி அடிங்க. 2 டைம் தையல் அடிக்கிறப்போ சீக்கிரம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் எப்போவுமே 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த சுருக்கம் வர பகுதியில் மட்டும் மடிச்சிக்காம பார்த்து தையல் அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் இதுக்கு நாடா அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு கேப்பில் வந்துட்டு எடுத்து மடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பேண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. தச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் வந்திருக்கு பாருங்கள். நிறையா சுருக்கம் இருக்கிறதால பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா அயர்ன் பண்ணி எடுத்து நல்லா நீட்டாக கொடுங்க. அப்போ தான் இன்னமும் உங்களுக்கு தைக்க கொடுக்க வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.